வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி காட்டன் சுடிதார் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா சும்மா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வெயில் நேரத்தில் போகிறதுக்கெல்லாமா இது போடலாம். ரொம்ப அழகாகவும் இருக்கும், பிராண்டாகவும் இருக்கும். பட்டு சாரிகள் நம்ம தைச்ச மாதிரி அந்தளவுக்கு அழகாக இருக்கும். வாங்க, இதிலே சாலம் வந்துடும். எப்படி தைக்கலாம் பார்க்கலாம். சுற்றலை 11.5 மார்க் பண்ணிக்கலாம். ஒயரை 15 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சுற்றலை 11.5. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்ட்ரு 3 இன்ச்சு, ஆம்கோல் ஒயரை 6 இன்ச் வைக்கிறேன். கார்னர் எப்பயும் போல் 1.5. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு, ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. வளைவு அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழேருந்து நம்ம ஆப்பிள் கட் வரைஞ்சிக்கலாம். அந்த 1 இன்ச்சுக்கு மேலே தூக்கி வரைஞ்சிக்கோங்க. இதை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதிலே ரொம்ப சூப்பராக சாலும் பண்ண போகிறோம். உள்ள பேண்ட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துடும் நமக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு. ரெண்டாவது அதிகம் வேலையும் இல்லை, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸு. ஆம்கோல் கட் பண்ணிடலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, ஒயரை 15 இன்ச்சு, சுற்றல் 11.5 இன்ச்சு, நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, ஷோல்டர் 3 இன்ச்சு, ஆம்கோல் 6 வச்சுருக்கேன். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி நெக்கால் படுத்திக்கலாம். தைக்கும்போது நெக்கை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். குடஞ்சி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆம்கோல் சுருக்கம் விழுகாது. இப்போ இந்த சாரியில் நம்ம சாலுக்கு எடுத்துக்கலாம். சாலுக்கு 2.25 மீட்டர் எடுக்கிறேன். அதுலேயே முன்பக்கத்துக்கும் நமக்கு வந்துடும். 2.25 வச்சு மடித்து போட்டிருக்கேன். 3 மீட்டருக்கும் கொஞ்சம் கீழே கூட இருந்துச்சு. அதை நம்ம கீழே கட்டுக்கு வச்சுக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்பவே சூப்பராக வந்தது. ஏன்னா எப்பயுமே நம்ம இதில் சால் எடுக்க மாட்டோம். இந்த தடவை இதில் சால் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பெரிய பார்டர்லேருந்து கொஞ்சம் மட்டும் மேலே ஏற்றி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கைக்கு நமக்கு ஃபுல்லாக மெரூன் கலர் வந்துடும். இது மொத்தம் 55 இன்ச்சு உயரம். அதில் 15 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதில் 1 இன்ச்சு மேலே ஷோல்டருக்கு, கீழே ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் 1 இன்ச்சு போயிடும். மீதி உள்ளதை நம்ம கீழே உயரம் வச்சுக்கலாம். சென்டரில் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கிட்டு 3 இன்ச்சு, இங்கிட்டு 3 இன்ச்சு விட்டுட்டு சென்டரில் மட்டும் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது நம்ம எப்படி உள்ளே நம்ம அரை இன்ச்சாவது பிடிச்சி தைப்போம். அப்போ சரியாக வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சுருக்கேன் நான். அது அப்புறம் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 16 பாட்டுங்க. 16ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 2, அதுக்கப்புறம் 4ஆக மடிக்கணும். அப்போ அதையும் 2ஆக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு 16 பீஸ் வருங்க. முன்னாடி 8 பீஸ், பின்னாடி 8 பீஸ், 16 பீஸ் இதில் வந்துடும். அதாவது சில கத்திரிக்கோலால் கட் பண்ண முடியாது. அதை பிரித்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள்.
ஏன்னா வந்து நமக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீக்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி தைக்கிறதாங்க பெஸ்ட்டு. ஃப்ளிட்ஸு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சுருங்கி போயிடுது. அது ஒரு ஒரு தடவையும் நம்ம அயன் பண்ணணும். இதுனா கூட நம்ம அயன் பண்ண தேவையில்லை, நீட்டாக மடித்து வச்சுட்டாவே போதும். அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஃப்ளிட்ஸ் வச்ச சுடிதாரும் இருக்குது என்கிட்ட. ஆனால் வந்து அது ரொம்பவே ஒரு தடவை போட்டது அது அப்படியே சுருங்கி போச்சு நமக்கு. அதனால் வந்து இந்த மாதிரி காட்டன் சாரிக்கு இது தான் பெஸ்ட்டு. அவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்போ அந்த மடிப்பு இருக்கு இல்லையா, அதையும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். கீழே வந்து ஃபஸ்ட்டு உருட்டி தைச்சிருங்க லைனிங்கை. 2 மீட்ரு வாங்கியிருக்கேன், இருக்கிறத சரி அப்படியே கொடுத்துடலாம், சரியாக இருக்கும். இங்கிட்டும் இங்கிட்டும் கரை வர மாதிரி ஒரு 2 மீட்ரு வந்து தனித்தனியாக ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இங்கிட்டும் இங்கிட்டும் கரை வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை தனியாக நம்ம ஜாயின் பண்ணணும், இது சாரீ கிளாத்து தனியாக ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து கிராஸாக தைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கீழே வரைக்கும்லாம் கட் பண்ண வேணாங்க, பார்டர் கீழே எட்ஜு வரைக்கும்லாம் கட் பண்ண வேணாம். ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம ரொம்ப கீழே வரைக்கும் கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், போக 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 நம்ம வந்து தையல் வந்து நம்ம சன்னமாக கொண்டுட்டு போவோம் கிராஸாக. அப்போ வந்து சில நேரம் வந்து நமக்கு அந்த காட்டன் சாரின்றதுனால பிரிஞ்சிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப அந்த பார்டர் எட்ஜு வரைக்கும்லாம் கட் பண்ணணும்னு கிடையாது. கொஞ்சம் தூரம் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ போக போக ரொம்ப மெல்லிசாக நம்ம டாட் போடுற மாதிரி கொண்டு போயிருங்க. அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி அமுக்கு தையல் போட்டுருங்க. கரெக்டாக நம்ம தேய்ச்சி விட்டாவே எங்கேயாவது தையல் கிராஸாக இருந்தாலும் அந்த மடிப்பு வந்து நமக்கு கரெக்டாக காமிச்சு கொடுத்துரும். அது மேலேயே அப்படியே அமுக்கு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து லைனிங் வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க, அதுலேயும் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு வாங்க. நான் இதுக்கும் நம்ம அப்படி கட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம்னாச்சும் நம்ம கொஞ்சம் ஃப்ளிட்ஸு வச்சோன்னா தான் நம்ம பார்க்குறதுக்கு அது இல்லைன்னா ரொம்ப மெல்லிஸாக தெரியும் இந்த சாரீ கிளாத்து. அதனால் இதுக்கு நம்ம ஃப்ளிட்ஸு வச்சு தைச்சிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். லைனிங்க்கு மட்டும் ஃப்ளிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்கர்ட்டுக்கு வந்து ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் லைனிங் கிளாத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மேல் உயரத்துக்கு அதை வச்சு பார்த்துக்கோங்க. அது உங்களோட சுற்றளவுக்கு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா கஷ்டம்தான், அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் தையல் சேர்த்து போட்டு நம்ம அமுக்கத்துக்கப்புறம் அமுக்கு தையல் போடலாம். 6 இன்ச்சு நெக்கோட உயரம், பேக் சைடு நெக்கு, ரவுண்ட் நெக்கு தான். கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ முன்னாடி நெக்கு வந்து நான் ஸ்டார் நெக் கட் பண்ணுறேன். உயரம் வந்து 6 இன்ச்சு தான். அகலம் எப்பயும் போல் 3 இன்ச்சு தான். இப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கீழே முந்தி பகுதி இருக்குது பார்த்தீங்களா,
அதை சமமாக வச்சு ரெண்டையும் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து சாலுக்கு வந்து 2 பக்கமும் நமக்கு முந்தி வந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் அதை 2ஆக சமமாக அந்த முந்தி அளவுக்கு சமமாக மடித்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அதை அடியில் வந்து சாரீ கிளாத்து கொடுத்து மேலே இந்த முந்தி பகுதியை வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கைலி மூட்டுற மாதிரி நம்ம வந்து அதாவது வந்து இங்கே இந்த மெரூன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அதில் மடித்து விட்ற மாதிரி பண்ணுங்க. அந்த பக்கம் வேணாம், அப்போ தான் வந்து நமக்கு ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. பாருங்கள், இப்போ இந்த சால் வந்து நம்ம எவ்வளோ அழகாக பண்ண போகிறோன்ட்டு. அதாவது உங்கள் இடுப்போடு அந்த 15 இன்ச்சு உயரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு 18 இன்ச்சு அந்த மாதிரி வச்சு இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இப்போ 2.5 மீட்ரு நம்ம சாலுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நெட்டாக அந்த 2.5 மீட்டரில் வந்து நம்ம கைக்கு பேக் சைடு ஃபுல்லாக பேக் சைடு ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே அதுலேயே நம்ம எடுத்துக்கலாங்க. மீதி உள்ளதை இந்த மாதிரி சாலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட்டில் வந்து நம்ம மேலே வந்து குட்டி பார்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்னொரு சைடு சாலில் வந்து ஒரு பக்கம் வந்து நமக்கு இருக்காது இல்லையா, அதை இன்னொரு பக்கம் இப்போ இந்த இதை நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, இது 3 மீட்ரு இருக்குது இந்த பார்ட்ரு, இதான் அந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்மளாம் யோசித்து ஒன்று ஒன்று நம்ம பண்ணினாவே ரொம்ப அழகாக வந்துடும் ட்ரெஸ்ஸு. இப்போ சேம் இதுக்கும் அடியில் வந்து க்ரீன் கலர் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த பார்டரை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இது வந்து நமக்கு ஜாயின் பண்ணது வந்து சாலில் வந்து நமக்கு எதுவுமே தெரியல. முந்தி பகுதி வந்து நம்ம ஜாயின் பண்ணது வந்து இங்கே தான், ஆனால் எதுவுமே தெரியல பாருங்கள். ஜாயின் பண்ண மாதிரி செட்டாக நமக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். உள்பக்கம் பார்த்தா தான் தெரியும் நம்ம ஜாயின் பண்ணது. உங்களுக்கு இதில் சால் வேணாம் அப்படின்னா முந்தியை வச்சு மேலே, அதுவும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நான், மேலே முந்தி பகுதியை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் குண்டானவங்கன்னா வந்துட்டு பத்தாது இல்லையா, அப்போ வந்து அவங்களுக்கு முந்தி பகுதியை வச்சு முன்னாடி வச்சுட்டு பெருசாக நம்ம ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அதாவது 4 மீட்ரு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது சன்னமாக இப்படி வந்து மடக்கி கொடுத்தீங்கன்னாவே தெரியாது. ஏன்னா பார்டரில் வந்து சரி நிறையா இருக்கனால நமக்கு தையல் போட்டதே தெரியாது. இப்படி உள்பக்கம் பார்த்தா தான் நமக்கு ஜாயிண்ட்டு தெரியும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள், அழகாக இருக்குது, எதுவுமே தெரியல. இப்போ இந்த பக்கம் பார்டருக்கும் இந்த பக்கம் பார்டருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாது. இப்போ பேக் சைடு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதாவது இந்த பார்டரே பெருசாக இருக்கனால மேலே மட்டும் கொஞ்சம் ப்ளைனாக வச்சுருக்கேன் நான் க்ரீன் கலரு. மற்றபடி ஃபுல்லாக வேணால் ஜாயின் பண்ணி கொடுக்கலாம், இருந்தாலும் வந்து சரி அது ஒரு டிசைனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் ஷோல்டர் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ளைனாகவும் கீழே ஃபுல்லாக பார்டரும் வச்சுருக்கேன் நான். இப்படி வந்து ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன், இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது கீழே இருக்க பெரிய பார்டர் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஷோல்டர் கிட்ட ப்ளைனாக இருந்தது. சரி அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன், ஆனால் ரொம்பவே அழகாக வந்தது. இப்போ வந்து நம்ம தையல் போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அமுக்க தையல் போட்டுடலாம். ரொம்ப அழகான கலருங்க, கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த பார்டர் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த சாரீக்கு பாருங்கள். சென்டரில் வந்து நான் மாங்காய் வர மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்டார் நெக் அடித்து திருப்பிடலாம். சேம் இதுக்கும் அப்படி தான் வரும் மேலே. ஸ்டார் நெக்கு அழகாக கொடுங்க.
இந்த மாதிரி 3 கார்னர் இருக்கும். நம்ம நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் தையலோட எட்ஜ் வரைக்கும். அப்போ தான் நீங்கள் திருப்பி தைச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது கொடுத்துட்டு ஒரு லைன் பைப்பிங் கொடுத்துருக்கேன். அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். ஏன்னா பைப்பிங் கொடுத்தா கொஞ்சம் நமக்கு கழுத்து வந்து திக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக பைப்பிங் கொடுத்துருக்கேன். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ 2 பக்கம் கழுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இது வேணால் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே 2 தையல் போட்டுக்கலாம். சன்னமாக இது மாதிரி உருட்டி தைங்க. பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஆம்கோலுக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். ஆம்கோலுக்கு எதுக்காக பைப்பிங் கொடுக்கணும்னா இந்த கையோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு விருப்பம்னா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் போல் அப்படியே மிஷினில் அடித்து விட்டுடலாம். நல்லா பள்ளத்திலே போடுங்க பைப்பிங்க. கை வந்து எல்போ வரைக்கும் வரும். இப்போ இந்த வளைவுக்கு மட்டும் அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அது கொஞ்சம் நல்ல வளைவு வந்து நல்லா கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இழுக்காமல் செய்யாமல் அந்த நீட்டாக இருக்கும் அந்த வளைவு. அதுக்காக தான் உள்ளே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்றது. இப்போ கை கட் பண்ணிடலாம். 11 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஆம்கோல் பீஸ் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ஏன்னா ஆம்கோல் வந்து நீங்கள் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு வந்து அதுக்கு அளவு வந்து சரியாக இருக்கா எக்ஸ்ட்ரா இருக்கான்னு. இதுக்கு கொஞ்சம் தான் பத்தலை, லைட்டாக மட்டும் தள்ளி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு லைனிங்க்கு வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. கட் பண்ணிவிட்டு அப்படி ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் வச்சு எடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த மெரூன் கலர் ஜரி வருது இல்லையா, அதில் தான் எடுத்திருக்கேன் கைக்கு. ஏன்னா ஃபுல்லாக அந்த மெரூன் கலர் வந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக அதில் எடுத்திருக்கேன். நல்லா வந்து 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அது மேலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துட்டு இன்னொரு தையல் அமுக்கு தையல் போட்டு விட்ருங்க. இப்போ சென்டரை அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இதுலேயும் நம்ம மடித்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக. சப்போஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தள்ளி வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது, அப்படியே வச்சு தையல் போட்டுக்கலாம். போட்டு திருப்பி அமுக்கு தையல் போட்டுருங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இதிலே இன்னும் 2 தையல் போட்டுட்டு அப்படியே வச்சு மேலே அமுக்கு தையல் போட்டுருங்க. இந்த சாரியோட ரேட்டு 650 ரூபாங்க, சின்னலப்பட்டியில் எடுத்தது. இப்போ இந்த மாதிரி கை வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் 2 தையல் ஏற்கனவே போட்டேன், இந்த 3வது தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை விலைக்கு விட்டுட்டு தைச்சிருக்கேன். லைனிங் கிளாத் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். 2 தையல் கீழே வரைக்கும் போட்டேன், 3வது தையல் மட்டும் பாதியோடு நிப்பாட்டிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு லைனிங் கிளாத்து உள்பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி உள்பக்கமாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. தனித்தனியாக இருந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே இது பேக் சைடு நாட்டு வந்து வச்சுருக்கேன். அது எப்பயும் போல் தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே வந்து நமக்கு ஷோல்டருக்கு மட்டும்தான் ப்ளைனாக இருக்குது. இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. இது சால் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கீழே ஃபுல்லாகவே வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். ஏன்னா வந்துட்டு பாப்பா ஊருக்கு போயிடுச்சு, இல்லைன்னா பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிடுவேன். அதனால் இதுக்குன்னு வாங்கி வச்சுருக்க பொம்மைக்கு போட்டு பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இந்த மாங்காய் வந்து நல்ல குண்டு 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 பெருசாக அழகாக இருக்குது. பாருங்கள், பொம்மைக்கே அவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளாம் போட்டால் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. சால் போட்டாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. கண்டிப்பாக அடுத்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பாப்பாவுக்கு போட்டே காமிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு வழி இல்லை, பொம்மைக்கு தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.